பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் குற்றமற்ற ஒளியாய், கபலற்ற ஒளியாய், மாசற்ற ஒளியாய் நம்ம வீசின ஆண்டவர் இருந்தார். கோணலும் மாறுபாடு சந்ததி தான், அதுக்கு நடுவில் தான் நம்ம வச்சிருக்கிறார் ஆண்டவர். எதுக்காகனா அவங்க மத்தியில் ஒளி வீசும்படியா. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் நம்மளை உடனே பரலோகத்துக்கு கொண்டு போகாம எதுக்காக இந்த பூமியில வச்சிருக்கிறார் அப்படின்னா, இருளான ஜனங்கள் மத்தியில அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணணும், நம்ம வெளிச்சத்துல இயேசு ஒளிய, இயேசு தான் ஒளியா இருக்கிறார். எப்படி இந்த சூரிய ஒளியை நிலா உள்வாங்கி எப்படி ஒளி வீசுதோ அது போல இயேசு தான் ஒளியா இருக்கிறாரு. அந்த ஒளியை நம்ம என்ன பண்ணாக்கா உள்வாங்க. ஆமென். அவருடைய குணாதிசயம், அவருடைய தன்மை, அவருடைய எல்லா காரியத்தையும் நம்ம உள்வாங்கி இந்த உலகத்துல ஆண்டவர் ஒளி வீசணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அதற்காக தான் சொன்னாங்க, நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம தான் வெளிச்சமா இருக்கும், ஆண்டோட பிள்ளைங்க. நம்ம எல்லாருமே இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டோட பிள்ளை. ஆண்டோட யோசிச்சு இந்த வசந்த கொடுக்கும்போது பேச ரொம்ப யோசித்தேன். ஆண்டவர் ரட்சிக்கப்படாத நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான வார்த்தையில் போகணுமே. நான் நினைச்சவங்களாம் வரல. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே நம்ம ஆண்டோட பிள்ளைங்க தாமே. எல்லாரும் கர்த்தருக்காக பிரகாசிக்கிற ஒளியாக தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஆண்டவர் பிரகாசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். எனக்கு அந்த சம்பவத்தை தியானிக்கும் பொழுது ஒரு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். தானியேல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26, 27 படிக்கும்போது, தானியேல் 3, 26, 27. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூரியன் வாசலுக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதியும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் சூழ்ந்து அந்த புருஷனுடைய சரீரத்தின் மேல் அக்கினி விரல் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையும் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களுக்கு வீசாமலும் இருந்ததை கண்டார். ஆமென், ஆமென். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனால் இதிலிருந்து ஆண்டவர் பேச நமக்கு உதவி செய்வார். அப்பொழுது நேபுகாத்நேசர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். ஒரு அக்கினிக்குள்ள இருந்து வெளியே அவர் கூப்பிடுறாரு. இந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நேபுகாத்நேசர் அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொப்பனத்தை முதலாவது பார்க்குறாரு. ஒரு பெரிய சிலையை பார்க்குறாரு. சிலையை பார்த்துட்டு அந்த சொப்பனத்தை அவர் மந்திராரான்னு தெரியல. அதுக்கப்புறம் அதோட அர்த்தத்தை அவர் என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்படுறாரு. அவர் ரொம்ப அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆனதுனால அங்கே இருக்கிற ஜோசியர்கள் எல்லா சாஸ்திரிகளையும் கூப்பிட்டு இதுக்கு விட கேட்குறாரு. யாரும் சொல்ல முடியல. எனக்கு அவர் கேட்குறதுனாக்கா சொப்பனத்தையும் சொல்லு, அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுன்றாரு. யாராலையுமே சொல்ல முடியல. அந்த டைமில் பார்க்குறேன் தானியேல் கிருபையை என்ன பண்ணுறாங்கனாக்கா, தானியேல் ஆண்டோட சமூகத்தில் போய் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போய் ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி ஜெபிக்கும் பொழுது காலங்களில் ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறாமே. இப்படி வெளிப்படுத்தும் போது அந்த சொப்பம் முடிஞ்சிருது. ஆனாலும் இந்த சிலையை பார்த்ததுனால இந்த நேபுகாத்நேசருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு பெரிய சிலையை பண்ணிட்டார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஒரு பெரிய சிலையை பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஒரு சிலைக்கு ஒரு பிரதிஷ்டை வைக்கிறார். இந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேசர் தேசாதிபதிகளாகிய தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேசர் நிறுத்தின சிலை பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். இப்போ நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் எல்லாருமே அப்படின்னா, இப்போ நம்ம தேசத்துல இந்திய தேசம் இருக்கு, இது ஒரு தேசம். அன்றைக்கு நேபுகாத்நேசர் ஆளுக்கு நிறைய தேசத்தை என்ன பண்ண அவர் பிடிச்சிருந்தார். அப்போ அவர் ஒரு கட்டளை போடுறாரு, எல்லாருமே வரணும். அவர் சிலையை எத்தனை அடினாக்கா கிட்டத்தட்ட 90 அடி ஹைட்டான். அப்புறம் அகலம் 9 அடியும். அவ்வளோ பெரிய சிலையை பண்ணிட்டு நேபுகாத்நேசர் என்ன பண்ணுறாருனாக்கா எல்லாரையும் கூப்பிடுறாரு. இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட் நம்ம தேசத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தனை பேர் ஒரு இடத்துல கூட்டினா எவ்வளோ பேர் இருப்பாங்க யோசிச்சுப்பாரு. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு அந்த நேபுகாத்நேசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த சிலை பிரதிஷ்டைக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒரு மேலத்தாளத்தை அடிக்கும் பொழுது எல்லாரும் அந்த சிலைக்கு முன்னாடி என்ன பண்ணோம், தாழ விழணும். அப்படி விழுந்து வணங்கல அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு அக்கினி சூளைக்கு போடப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் தீர்மானமா சொல்லிட்டாரு. அதே போலதான் என்ன பண்ணாக்கா அந்த நாகஸ்வரம், கிண்ணாரம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது எல்லாருமே தாழ விழுந்து என்ன பண்றாங்கனாக்கா பணிந்து கொள்றாங்க. நாட்டில் இருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் போயிருந்தாங்க. அதுல 3 பேர் தான் ஷாத்ராக்,
மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேர் மட்டும் என்ன பண்றாங்க, அது பணியாம நிக்கிறாங்க. அப்படி பணியாம நின்ன உடனே ராஜா மிகுந்த உக்கிர கோபம் அடைந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு திரும்ப ஒரு அக்னியில போறான். ஏன்னா ராஜாக்கு தெரியல, ஆனாலும் அவங்க இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, ராஜா நீர் ஏற்படுத்தின நீ, ஆனா அவர் தான் ஏற்படுத்துறார், அவர் தான் உயர்த்தி வைக்கிறார். ஏன்னா நீர் ஏற்படுத்தின அந்த மனுஷங்க நீ நிறுத்தின சிலை என்ன பண்ணல, வணங்கல அப்படின்றாங்க. ராஜா கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்குறாரு, இந்த ஒரு முறை நீங்க வாய்ப்பு கொடுக்குற, நீங்க இந்த ஒரு காரியத்தை செய்யுங்க. அப்போதான் அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 17 விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் என்கிற ராஜாவாக உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். அப்போ பயங்கர ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ராஜாவுக்கு இன்னும் பயங்கரமான கோவம், என்னடா ஜனங்க இப்படி பண்றாங்க, நான் சொன்னா கேட்பாங்கன்னு பார்த்தா கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்த அக்கினி சூளையை 7 மடங்கு என்ன பண்ணு, நீ சூடாக்கணும். இப்ப இருக்கிற சூடு வேணா, இன்னும் 7 மடங்கு நீ சூடாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரை கட்டும்படியா தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ற, ராணுவ அதிகாரிகளை கொண்டு வந்து கட்டி அந்த நெருப்புக்குள்ள போடுறாங்க. அப்படி போடும் பொழுதுதான் என்ன நடக்குதுனாக்கா, அந்த 3 பேர் மாத்திரம் இல்லாம தேவ சாயல்ல ஒரு 4வது நபர் அங்க உள்ளாவது அந்த நேபுகாத்நேசர் பார்க்கிறார். அப்படி பார்த்த உடனே இதை நம்ம போட்டது 3 பேரு இவங்க விடுதலையா உலாவுறாங்களே இந்த அக்கினியில, இந்த அக்கினி இவங்க ஒண்ணுமே பண்ணலையே, விடுதலையா உலாவுறாங்களே, 4வது ஆள் தேவ சாயல்ல இருக்கிறாங்க ஒரு ஆளு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த வசனத்தை படிச்சோம். நேபுகாத்நேசர் என்ன பண்ணா, எரிகிற அக்னி சொல்லிருந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூப்பிடலாம். ஆனா அவங்க காது கேட்டு என்ன பண்ணாக்கா வெளியே வராங்க. அதுதான் நம்ம படிச்சோம், நடுவில் வெளியே வந்தார்கள். அப்போ என்ன நடக்குதுன்னா, வெளியே வரும் பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம், கண்டார்கள். யாருனாக்கா அந்த சில பிரதிஷ்டைக்கு வந்த தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், ராஜாவின் மந்திரிகள் கூடி வந்து என்ன பார்க்கறாங்கனாக்கா, இந்த சரீரத்தின் மேல அக்கினி பலன் செய்யாமல் இருக்கிறத அவங்க பார்க்கறாங்க. ஆமென். ஆண்டவர் தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இந்த சரீரத்தின் மேல அக்கினி பலன் செய்யாமல் இருக்கிறத நிறைய ஜனங்க பார்க்கறாங்க. ஏன்னா இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ யாருன்னா நிச்சயமாக அவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவங்க ஒளியா அவங்க இருந்ததுனாலதான் அந்த தேசம் டார்க்கான தேசம் தான். ஆனா அங்க கொண்டு போயிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாங்க, இவங்க ஒளி என்ன பண்ணாங்க, வீச வச்சாங்க. அதான் சொன்னாரு, நீங்களே இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கு. உண்மையாகவே இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒளியின் பிள்ளைகளை அவங்க வாழ்ந்தாங்க நம்ம சொல்லலாம். ஆமென். ஏன்னா ஒரு பாட்டோட வரல, அக்கினி உள்ளே வேகவில்லை, அது ரொம்ப அருமையா இருக்கு. அக்கினி உள்ளே, ஏன்னாக்கா இவங்களுக்கு ஏன் இந்த அக்கினியில வேகாம இருந்தாங்க அப்படின்னா, உள்ள ஒரு அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமென். உள்ள ஒரு ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த உள்ள ஃபயர் எரிஞ்சதுனாலதான் இந்த அக்கினியால என்ன பண்ண முடியல, அவங்களை சேதப்படுத்த முடியல. ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது, இந்த சரீரத்தின் மேல் அக்கினி பலன் செய்யாமல் இருக்கிறத அத்தனை ஜனங்க பார்த்தாங்க. ஆமென். கூடி வந்து, ஏன்னா இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைங்களா நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இந்துக்கள் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரு பட்டை போட்டுருவாங்கல்ல, அதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு முஸ்லீம்ஸை கண்டுபிடிக்கணும்னா உள்ள போட்டா நம்ம ஆனா கிறிஸ்தவர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னாக்கா அந்த பைபிள் வச்சுட்டு ஒயிட் துணியை போட்டு போனா கண்டுபிடிச்சு. ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தை நிறைய கண்கள் பார்த்துருக்கோம். எல்லாமே நிறைய கண்கள் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. நம்ம பைபிள் எடுத்துட்டு போறது இல்லை. இன்னைக்கு இயேசுவை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சதை விட அவங்களுக்கு எல்லாமே அதிகமா தெரியும். கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி, இயேசு யாரு, அவர் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு இரக்கமானவர், எப்படிப்பட்ட குணாதிசயத்தை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் அது அறிஞ்சதுனாலதான் நீங்க நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஆண்டோடைய பிள்ளைங்க எல்லாருக்கிட்ட என்ன பண்ணிருப்பாங்க, அந்த வெளிச்சம் இருக்கா. ஏன்னா இங்க பைபிள்ல பாக்குறோம், அந்த அதிகாரி எல்லாரும் கூடி வந்து கண்டார்கள் அப்படின்னாக்கா சரீரத்தின் மேல அக்கினி பலன் செய்யாமல் இருக்கிறத அவங்க கண்டாங்க. ஆமென். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் இல்ல. ஒரு அக்கினிக்குள்ள போறாங்க, இந்த சரீரத்துல அக்கினி பலன் செய்யுது. ஆமென். ஏன் அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசிச்சு பாக்குறப்போ இவங்க உண்மையாகவே உள்ள ஒரு அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சரீரத்தை இந்த அடுத்த வசனம் படிங்களேன். அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால், இங்க ரொம்ப சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்
ஏன் அவங்க சரீரம் வந்து அந்த அக்கினியில வேகாம இருந்ததுன்னா அவங்க சரீரங்களை அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. யார் சொல்றதுன்னா அந்த நேபுகாத்நேசர் சொல்றார், ராஜா சொல்றார், ஏன் இவங்க சரீரம் வந்து அந்த அக்கினியில வந்து வேகாம இருக்குனாக்கா இந்த சரீரங்களை அவங்க என்ன பண்ணானாக்கா ஒப்பு கொடுத்தாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், உண்மையாகவே இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு. ஆமென். பவுல் சொல்ற, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா நான் கெடுத்து போடுறது. ஏன்னா அவ்வளவு முக்கியம். இந்த சரீரம் நம்மளோட சரீரமே இல்லை. நீங்க ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணீங்க, விலைக்கிரயமா கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் அவர் மீட்டு எடுத்து இருக்கிறார். அதனால இந்த சரீரத்தை நம்ம அக்கினி பலன் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். எனக்கு அந்த முன்னாடி ஒரு சம்பவம் இருக்கும். ராஜா வந்து அவங்க அடிமையா பிடிக்கப்பட்டு வந்தாலும் ராஜ போஜனம் அவங்களுக்கு கிடைக்குது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. தானியேல் புஸ்தகத்திலே வரும், 1:8 படிக்கலாம். ஒரு ராஜ போஜனம் சாப்பிடும்படியா அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனா பைபிள் சொல்லுது அதுல தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவங்க அதை காத்து கொண்டாங்க. ஆமென். அந்த ராஜ போஜனத்தை அவங்க தள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா தானியேல் இருதயத்தை தீர்மானம் பண்ணினாங்க. இந்த 4 பேர் என்ன பண்ணாங்கக்கா, இந்த ராஜ போஜனம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ராஜ போஜனம். எங்க ஒரு வாலிபருங்க, வயசானவங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒதுக்கி வச்சிடலாம் சாப்பாடு. ஆனா வாலிபர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் சாப்பாடெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச நிறைய வாலிபர்கள் தெரியும், பிரியாணியில் ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிட்ற வாலிபர் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆன நிறைய பேர் எங்கள் டீம்ல தான். சாப்பிட்டு ஒருத்தன் அட்மிட் ஆகிட்டான். ஏன்னா போட்டி போட்டு சாப்பிடுவாங்க, 20 இட்லி 25 இட்லி 30 இட்லின்னு. ஏன்னா வாலிபர்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பையன் அப்படி தான் சொல்கிறான், ஒரு சாப்பாடை மலை மாதிரி வச்சுட்டு செர்பாபேலே எனக்கு முன்னாடி சமபூமி ஆவான்னு சொல்லி அடிக்கிறான். சாப்பிடுற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் இந்த வசனத்தை எதுக்கெல்லாம் சாப்பிடுறதுக்கு இந்த வசனத்தை யூஸ் பண்றாங்க. ஏன்னா வாலிபர் நமக்கு தெரியல, அடிச்சு புசிக்கிறவங்க தானே. ஆனா இங்க பாருங்க, ஒரு வாலிபருங்க. ஆனா ராஜ போஜனம் சும்மா சாதாரணமானது இல்லை. நீங்க சாலமோன் காரியத்தை நீங்க படிச்சு பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 4:22 சாலமோன் வாழ்ந்த காலகட்டத்தில் சாலமோனுக்கு ஒரு நாளைக்கு வந்து 30 மரக்கல் 60 மரக்கல் மாவு 10 கொழுத்த கன்றுகள் அடிப்பாங்களாம். ஒரு நாளைக்கு வந்து 2 நல்ல பசுவம், 100 ஆடுகள், கலைமான், வெளிமான்கள், பறவைகள், இப்போ ஓடுறது, நீந்துறது, பறக்கிறது எல்லாமே சாலமோன் வாழ்ந்த காலகட்டத்தில். ஏன்னா ராஜாக்கள் அப்படிதான் சாப்பிடுவாங்க. ராஜாக்களுடைய உணவை தள்ளுறது வந்து ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். எனக்கா யாக்கோபு வந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்ப கூட ஆதியாகமம் 49:20 ஆசாருடைய ஆகாரம் கொழுமையானது, ராஜாக்களுக்கு நல்ல ருசி உள்ள ஒரு காரியத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு யாக்கோபு தன் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு ராஜாக்களுக்கு வந்து ஸ்பெஷலா வரும். ஏன்னா சாலமோன் அந்த காலகட்டத்தில் 12 மானியக்காரர்கள் தானாம். ஒரு மாசம் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வருமா. அப்போ பாருங்க, இருக்கிறது எல்லாத்தையும் சாலமோன் சாப்பிட முடியும். அப்போ இந்த நேபுகாத்நேசர் வந்து இந்த ராஜ போஜனம் நான் என்ன சாப்பிட்றேனோ அதை என்ன பண்ணோம், இவங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாக்கா அதை ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணு, ஒரு மரக்கறி கொடு, ஒரு சாதாரண ஒரு காய்கறி கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னாக்கா அவங்க இருதயத்தை தீர்மானம் பண்ணினாங்க, இந்த சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தவே கூடாது. ஆமென். அது தேவனுடைய ஆள். நம்மளுக்கு இருக்கிற வேலை அவங்களுக்குலாம் அந்த வசனம் கூட இல்லை. ஆனால் அவங்க எவ்வளோ ஒரு வைராக்கியமா இது ஆண்டவருடைய சரீரம். ஏன்னா அந்த உணவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விக்கிரகத்துக்கு படைச்சு தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு விக்கிரக தேசம் அந்த ஆக்சுவலா. அதனால அவங்க அவ்வளோ வைராக்கியமா என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இப்படிப்பட்ட உணவை என்ன பண்ணாக்கா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சரீரத்தை ஆண்டவருக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம கூட நிறைய அக்னியில் நடந்து போறோம்ல. நான் பைபிள் வசனம் இருக்குல்ல, அக்கினியோட நடந்தாலும் ஒரு பாட்டோட பாடினாங்க சிஸ்டர்ல. நான் அக்கினி நடுவில் அக்கினி நடக்கிற ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிதான் பைபிள்ல நம்ம நிறைய ஏசாயால சொல்லப்பட்டிருக்கல, நீ அக்கினி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அப்போ நம்மளுக்கும் ஒரு அக்கினியில நடக்கிற ஒரு சில சூழ்நிலை இருக்குதான் சரி. எல்லாருக்கும் ஒரு சோதனை வரும். ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு சோதனை வரும், டீனேஜ் பிள்ளைங்களுக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, முதியவர்களுக்கு, யாரா இருந்தாலும் அந்த சோதனை நம்மளுக்கு வரதான் செய்யும். ஆமென். ஆனால் இந்த சோதனையிலலாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு அவயங்களையும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா தான் நம்ம விடுதலையே நம்ம வாழ முடியும். அதான் ரோமரில் படிக்கிற 7:19 அது படிக்க முடியுமா? ரோமர் 7:19 19.
விரும்பாத தீமையை செய்கிறேன். 7:19 ரோமன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி ஒரு சொன்னார். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ரோமர் 7:19. இல்ல 6:19 உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுதும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்க. ரோமர்ல சொல்றாரு, இந்த சரீரத்தை முன்னாடி நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஆண்டவர் அறியாத முன்னாடி அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நம்ம என்ன பண்ணோம், ஒப்பு கொடுத்தோமா. ஆனா இப்போ நீதிக்கு அடிமைகளா நம்ம இருக்கிறதுனால ஆண்டவர் நம்ம இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கலாமா. இன்னைக்கு நிறைய சூழ்நிலை நம்ம போகும் பொழுது இந்த சரீரத்தில் இருக்கிற காரியங்கள் ஒரு வேக சுட்டரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கலன்னா அர்த்தமே. நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாகவே நம்ம ஜெயிக்கிறவர்களாகவே நம்ம இருப்போம். நம்ம ஒவ்வொரு அவயங்களையும் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம சூழ்நிலை இருக்குதான், நல்லா ஒரு நல்லா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு என்ன பண்ணோம், ஒரு அக்னியில் நடக்கிற மாதிரி. இந்த சாத்ராக் மேஷாக் நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு எப்படி இந்த அக்னி சோதனை வந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் திடீர்னு ஒரு அக்னியில் நடக்கிற மாதிரி வரணும். அந்த அக்னியில் நம்ம வேகாம இருக்கணும் அப்படின்னா இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணோம், ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இந்த தேசாதிபதிகள், அதிகாரிகள், ஜனங்கள் கூடி வந்து கண்டார்களோ, இன்னைக்கு உலக மக்கள் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை கூட நம்ம போறப்போ இவங்க எப்படி அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க, இவங்க எப்படி அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா கண்டார்கள் இருக்கு. அப்ப அந்த அக்கினிக்குள்ள போயிட்டு வெளியே வரும்பொழுது அந்த சரீரத்து மேல் அக்கினி பேலன்ஸ் செய்யாமல் இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. நேபுகாத்நேசர் சொல்றாரு, ஏன் அவங்க சரீரத்தில் அக்கினி பேலன்ஸ் செய்யல அப்படின்னா, இவங்க சரீரத்தை என்ன பண்ணாங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுதுதான் நம்ம ஜெயத்தை எடுக்க முடியாம கண்களை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா சாலமோனை குறித்து படிக்கிறோம், அவன் கண்களை இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவே இல்லைன்ற சாலமோன். அவர் கண்களை இச்சித்ததை தடை பண்ணவே இல்லை. அதனாலதான் சாலமோன் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அவர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டாயத்தில் அவர் தள்ளப்பட்டார். எனக்கா இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயத்தை நம்ம எப்படி நம்ம வச்சிருக்கிறோம், ஒரு சூழ்நிலை வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா நம்ம அதை எப்படி பேஸ் பண்றோம், நம்ம எப்படி பேசுறோம், எப்படி பழகுறோம், எப்படி எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் பைபிள் சொல்றது, யோபு தன் உதடுகளில் பாவம் செய்யவில்லை. நீங்க பாருங்க, ஏன் யோபுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது இல்லை? சாத்தான் ஒரு பெரிய அக்னி சோதனை மாதிரி கொண்டு போனான். ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது 2:9 யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஏன்னா பிசாசுடைய ஒரு பெரிய டார்கெட் என்னக்கா, இவன் வாயிலிருந்து தூசண வார்த்தை வரணும். ஆமென். ஒரு பெரிய டார்கெட் வச்சான், எப்படியாச்சும் என் வாயிலிருந்து தூசிக்கணும் ஆண்டவரை. மனைவியை கொண்டு என்ன பண்ணான், கடைசியா நீ என்ன தேவன் போயிட்டு இருக்க, தேவனை தூசிச்சு ஜீவனை விடு அப்படின்னா. நான் அப்போ கூட பவுல் யோபு என்ன பண்ணுறேன்னாக்கா, இல்லை தேவனுக்கு நம்ம எத்தனையோ நன்மை பெற்றிருக்கிறோம் அப்படின்றார். என்னக்கா, இந்த உதலுக்கு வரக்கூடிய சோதனை நம்ம தான் ஜெயிக்கலாமே. நீ நம்ம என்ன பேச, நம்ம போகும் பொழுது இந்த உலகத்தில் நிறைய கண்கள் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த மௌத்தில் ரொம்ப கவனமா இருக்கு. அது போல ஒரு சோதனை வரும், கண்களுக்கு ஒரு சோதனை வரும், கைக்கு ஒரு சோதனை வரும். இதெல்லாம் நம்ம தான் என்ன பண்ணோம், இல்லை இது ஆண்டோடைய சரீரம். 4 பேருக்கு முன்னாடி ஆண்டோடைய நாம தூஷிக்கப்படும்படியா நம்ம நினைக்கவே கூடாது. நான் ஒரு முறை ஒருத்தர் கேள்விப்பட்டேன், அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பெரிய ரவுடியா இருந்தாராம். ஆனா ரட்சிக்கப்பட்டாராம். ஆனா இப்ப என்ன பண்றாருனாக்கா, சண்டை போடுறாரு. எப்படின்னாக்கா, இயேசுவின் நாமத்தை சொல்லி அடிக்கிறாங்க. காமெடியார் கேட்கிற போல பாருங்க, மாறல, அப்படியே தான் இருக்கிறாங்க. ஏன்னாக்கா இந்த மாதிரி தான். ஏன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படி நம்ம வாழ்க்கை இருக்கவே கூடாது. நம்ம பார்க்குற பார்வை, நம்ம பேசுகிற காரியங்கள், நம்ம நடக்கிற நடையில எல்லாவற்றிலுமே ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும்படியா இருக்கணும். பிசாசு வந்து நம்ம சோதனையை கொண்டு வருவான். இந்த சரீரத்தின் அக்னி பலன் செய்யும்படியா பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வரதான் செய்யும். நம்ம வாயை மூடிக்கணும். நிறைய பிரச்சனைக்கு வாய் தான் பிரச்சனையா இருக்குல்ல. யாக்கோபு சொல்றாருல, நாவு நெருப்பா இருக்கான். ஏன்னா சாம்சர்பா சொல்லுவாரு, வாயை மூடினால
50% நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்துடலாம். அப்போ 50% எங்கே போகுது அப்படின்னா இந்த வாயில தான் இருக்கும். இந்த வாயை மூடினாலே நம்ம 50% பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்துடலாம். தேவனுடைய மகிமையுள்ள ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறதுனால மற்றவர்கள் நம்மளை தூஷிப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. அதான் 1 பேதுரு 4:14. அப்படி ஆவி நம்ம மேலே இருக்க நம்ம தூஷிப்பாங்களாம். ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க தூஷிச்சாலும் அவர் நம்ம மூலியமா மகிமைப்படுவார்னு இருக்காது. எப்போ மகிமைப்படுவார் அப்படின்னா, இங்க பாருங்க, கரங்களை உயர்த்தி நீங்க 10 மணி நேரம் ஆராதனை செஞ்சாலும் ஆனா ஒருத்தர் பேசும் பொழுது நீங்க அமைதியா இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதான் பைபிள் சொல்லுது. அந்த வசந்த வாசிக்குமா 1 பேதுரு 4:14. நல்லா இருக்கும் அந்த வசனம். 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆமென். அவர்களாலே நம்மளால எப்போ மகிமைப்படுவார்? நம்மளால எப்போ மகிமைப்படுவார்னா அவங்க தூஷிக்கிறப்போ நம்ம கொஞ்சம் தூஷிக்காம இருந்தால் தான் அவர் மகிமைப்பட முடியும். அதான் சொல்றேன், கரங்களை உயர்த்தி 10 மணி நேரம் ஆராதிக்கிறத விட ஒருத்தர் பேசும்பொழுது நம்ம எதிர்ப்பேன்னா கிறிஸ்தவனா வாழ்ந்த பல அம்புகள் நம்ம வாழ்க்கையில வரதான் செய்யும். ஆமென். பிரச்சனையை சந்திக்காத நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பிரச்சனையை படுக்கையில வந்து தலைக்காணி மாதிரி பிரச்சனை. உண்மையாக கிறிஸ்தவம் அதிகமான பிரச்சனை பேசுவாங்க. ஆரம்பத்தில் 1 அம்பு 2 அம்பு இருக்கும். ஆனால் ஆண்டவரோட நம்ம நெருங்க 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 பல அம்புகள் நம்மளை நோக்கி என்ன பண்ணுவோம் வந்துட்டு தான் இருக்கும். பல கற்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் மகிமைப்படக்கூடிய நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஆமென். பிசாசு இன்னைக்கு நம்ம அக்கினி சூழ்நிலை போகும் பொழுது எப்படியாச்சும் நம்ம இந்த சரீரத்தை சுட்டடிக்கணும் அப்படின்னா அவன் முற்படுவான். இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குற ஒரு காரியம் தான், இந்த சரீரத்தின் மேல் அக்கினி பெலன் செய்யாமல் இருக்கிறத அந்த கூடியிருந்த ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. ஆமென். இது போல ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி நம்ம வீட்டு பகுதியில், நம்ம தெருக்கல்ல, நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளை பார்க்கணும். ஆமென். நம்மளை பார்க்கணும். அதுதான் வெளிச்சம். நம்ம நீங்களே வெளிச்சமா இருக்கிறீங்கன்னா இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஒரு வசனத்தில் நம்ம படிக்கிற இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசு ஒரு வார்த்தையும் மருத்துவம் சொல்லாததுனால அந்த தேசாதிபதி மிகுந்த ஆச்சரியப்பட்டாங்க. மருத்துவம் ஏன்னா நிறைய காரியம் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க பயங்கரமா. ஆனா ஜீசஸ் ஒரு வார்த்தை என்ன பண்ணலையா பேசுன்னு சொல்லிட்டு அந்த தேசாதிபதி ஆச்சரியப்படுறாங்க. அது போல நம்ம ஆச்சரியப்பட்டிருக்காங்களா? கொஞ்சம் சண்டை வரப்போ, ஒரு பிரச்சனை வரப்போ அப்படி ஆச்சரியப்படணும்ல. ஆச்சரியம். இயேசு அப்படிதான் அமைதியா இருந்தாராம். எவ்வளவு பேர் என்னென்ன குற்றத்தை சாட்டினாங்க, என்னென்னமோ பேசினாங்க. இயேசு அப்படியே அமைதியா இருந்தார். இப்படிலாம் நம்ம ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தணும். ஆமென். இதுதான் வெளிச்சத்தை நம்ம இந்த உலகத்துல பிரகாசிக்கிறது. ஆண்டவருடைய சுபாவத்தை நம்ம இந்த உலகத்துல நம்ம வெளிச்சத்தை கொண்டு வரணும். இந்த சரீரத்தின் மூலியமா, இந்த சரீரத்தின் மூலியமா ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்தணும். 2வது இங்க சொல்லப்பட்டிருக்கு, சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமல் இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அது 2வது அவர்கள் தலை மயிர் கருகாமலும் அப்படின்னு இருக்குல்ல. தலை மயிர் இது என்னது? தலைமயிர். இது கருகலை. ஒரு அக்கினிக்குள்ள நம்ம போகும் பொழுது எது கருகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தலைமயிர் கருகும். பாருங்க, தலைமயிர் கருகாமல் இருந்ததை எல்லாம் வாட்ச் பண்றாங்க. ஒரு தேசாதிபதிகள், அதிகாரிகள், ஜனங்கள் கூடி வந்து கண்டார்கள். ஃபர்ஸ்ட் சரீரத்தை வாட்ச் பண்றாங்க. சரீரத்துல அக்கினி பலன் செய்யும். 2வது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த தலைமயிர் கருகாமல் இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. ஆமென். நான் நினைக்கிறேன் இதையும் பார்க்கணும் மக்கள். ஆமென். இந்த தலைமயிர் எதை குறிக்குது அப்படின்னா, ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான். தலைமயிர் கருகாமல் இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. பைபிளில் நம்ம நிறைய சம்பவத்தை இந்த தலைமயிரை குறித்து எழுதிடப்பட்டது. 1 ராஜாக்கள் 1வது வசனத்தில் ஒரு 1 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. அதனியா வந்து சாலமோனுக்கு வந்து பயப்படுவான். அப்படி பயப்படும் பொழுது சாலமோன் சொல்லுவாரு, நீ யோக்கியமானதை நீ செஞ்சுட்ட அப்படின்னா உன் தலையில இருக்கிற மயிர் என்ன பண்ணாது, கீழே விழாது அப்படின்னு. இந்த முடி கீழே நீ யோக்கியமான செய், நீ பயப்படாது. அவனுக்கு தைரியத்தை சொல்றதுக்கு அவர் எதை பயன்படுத்துறாரு அப்படின்னா இந்த முடியை பயன்படுத்துறாரு. முடி கீழே விழாதுப்பா, நீ பயப்படாது, நீ யோக்கியமா நடந்துக்கோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் படிக்கலாம். 27 அதிகாரம் 33 ஸ்பீடாக ஓடிற டைமில் பவுல் அவர்களுக்கு தைரியத்தை சொல்ல என்ன பண்ணனாக்கா, அவங்க தலைமயிர் ஒன்றும் விழாது அப்படின்னு. என்ன, கப்பல் பிரயாணத்தில் கிட்டத்தட்ட 14 நாள் நினைக்கிறேன்ல இந்த இருட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தைரியத்தை சொல்றதுக்கு பவுல் என்ன பயன்படுத்துறாரு அப்படின்னா, அங்கே கூட பார்த்து தலைமயிரை பயன்படுத்துவார்.
ஒரு சேதமும் நடக்காது. இந்த தலைமை ஒண்ணு கூட என்ன பண்ணாது விழாது. தைரியமா ஏன் சொல்றேன், அந்த தைரியத்தை ஒருத்தருக்கு சொல்றதுக்கு பயப்படாம தைரியமா இரு, விசுவாசமா இரு, நம்பிக்கையா இரு சொல்லல. இதுக்கு எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த முடியை பயன்படுத்துறாங்க. பவுல் பயன்படுத்தினாரு, சாலமோன் பயன்படுத்தின, ஜீசஸை ஒரு சமூகத்தில் பயன்படுத்துறாரு. அங்க கூட பார்க்க முடியும் ஜீசஸை, நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும், லூக்கா 12 சொல்லுங்க, நீங்க இன்னாருக்கு பயப்படணும் இயேசு போதிக்கிறார். எனக்கா இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும், சரீரத்தை கொல்றவர்களுக்கு நீங்க பயப்படவே கூடாதுன்றாரு. இந்த ஆத்மாவை நரகத்துல அடிக்க வல்லவருக்கு பயப்படும். அப்போ அங்கதான் சொல்றாரு ஜீசஸ், ஒரு அடைக்கலான் குருவி கீழே விழுந்ததுன்னா அது கூட பிதாவுடைய சித்தம் இல்லாத கீழே விழாதுப்பா. நீ தைரியமா இருக்கு. உன் தலைமுடி கூட என்ன பண்ணிருக்கேன், என்ன தலைமுடி கூட எண்ணி வச்சிருக்கலாம். இந்த தலைமுடி கீழே விழுந்ததுன்னு ஆண்டவர் எல்லாமே தெரியுமா. ஏன் அந்த கோடிட்டு காட்டுறாருன்னா, ஒரு அடைக்கலான் குருவி கீழே விழுந்தா ஆண்டவருக்கு தெரியும். அது முடி கீழே விழுந்தா கூட நீ தைரியமா இரு. இப்போ ஜீசஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அந்த தலைமுடி என்ன பண்ணுறாருனாக்கா அவரு பயன்படுத்த பார்க்க முடியும். ஏன்னா இதை குறித்து நான் கொஞ்சம் தியானிக்கும் பொழுது என்னன்னாக்கா, தலைமயிர் கருகாமல் இருந்ததை அவங்க பார்த்தது போல நான் நினைக்கிறேன். நம்முடைய தைரியத்தை, நம்ம விசுவாசத்தை மக்கள் பார்க்கணுமே. நம்ம தைரியத்தை பார்க்கணும், நம்முடைய விசுவாசத்தை இந்த உலக மக்கள் பார்க்கணும். நம்முடைய அவிசுவாசத்தை இந்த உலக மக்கள் பார்க்கவே கூடாது. ஏன்னா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய அந்த ஃபெய்த் நம்ம பார்க்க முடியும். இல்லை அவங்க விசுவாசத்தை ஜனங்க பார்த்தாங்களே. இந்த வசனத்துல பாருங்க, 28 படிக்க முடியுமா? அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி. இங்க ஒரு சாட்சியா சொல்றாரு, இவங்க எதனால இந்த அக்கினியில போயிட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா அவரை நம்பினா. பிரதர் வர்ஷிப் பண்ற கூட ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்களா, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. நீங்க நம்பாம இருக்குதுதான் நமக்கு நிறைய பிரச்சனை. ஆமே, நீங்க ஆண்டவரை நம்ம நம்பணும், அதை விசுவாசிக்கணும். ஆமே, நீங்க இந்த அக்கினி சோலையில அவங்க போனாங்க, ஏன் அவங்க தலைமயிர் கருகல அப்படின்னா, ஏன் அவங்க விசுவாசம் சேதமாகல அப்படின்னா அவங்க ஆண்டவரை நம்பிக்கையா இருந்தாங்கம்மா. ஆமே, அவர் சொல்ற ரொம்ப அருமையா இருக்கும், அவரையே நம்பி. ஒரு ராஜாவுடைய கட்டளை தள்ளலாம் அப்படின்னா சாதாரணமான ஒரு காரியமே இல்லைல்ல, ஒரு ராஜா. ஆனா அந்த கட்டளையை அவங்க தள்ளதுக்கு ஒரு காரணம், ஆண்டவர் மேல அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் இருந்தது. ஆண்டவர் இல்ல நிச்சயமா விடுவிப்பார். அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையே அவங்க தள்ளினாங்க. நீங்க ஆண்டவரை நம்புங்க. ஆமென். எந்த சூழ்நிலை போனாலும், நீங்க என்ன சூழ்நிலை போறேன்னு எனக்கு தெரியாது, எந்த அக்கினியில நீங்க கூட நடந்து போனாலும் சொல்றேன், ஆண்டவர் நம்புங்கம்மா. இந்த உலக கண்கள் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, இவங்க இந்த காரியத்தை எப்படி ஃபேஸ் பண்றாங்க, இந்த காரியத்தை எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அநேகர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்க, பவுல் கூட ஒரு விஷப்பூச்சி ஒரு விறகை நெருப்புல அள்ளி போடுறப்போ பவுலோட கையில் என்ன பண்ணாங்க, ஒரு விஷப்பூச்சி கடிச்சிடும், பாம்பு கடிச்சிடும். அவன் உதறி போட்டு அவன் பாட்டு அமைதியா இருக்கிறான். ஏன்னா எல்லாரும் பேசுறாங்க, இவனுக்கு இன்னும் சீக்கிரமா வீக்கமாயிடப்பா. அவன் சடனா என்ன பண்ணுவான், அவன் கீழே வச்சு எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா பவுல் ஒரு சேதமா அடையாமல் அதை உதறி போட்டு, எனக்கு அதுதான் எல்லாரும் வாட்ச் பண்றாங்க, பவுல் எது நடக்க போகுது. நான் பவுல் பயந்தான்னு நினைக்கிறீங்களா? அந்த டைம்ல பைபிள் சொல்லு உதறி போட்டு அவன் பாட்டு வேலை செஞ்சான், இவங்க தான் பேசியிருக்காங்க வீக்கமாக போகுது, சடுதியில கீழே உள்ள போறான். ஆனா பவுல் அப்படி இல்லாம, இந்த பவுலுக்குள்ள ஒரு தைரியம் இருந்ததுமா. ஆமென். அந்த தைரியத்தை மற்றவங்க பார்க்கணும். நீ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய விசுவாசத்தை அந்த கூடி இந்த ஜனங்க எல்லாருமே பார்த்தாங்க. அவரை நம்பி, ஆண்டவரை நம்பி அவங்க இறங்குற ஒரு சில காரியம். நீங்க ஆண்டவரை தான் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இதுதான் வெளிச்சத்தை இந்த உலகத்துல பிரகாசிக்கிறது. நம்முடைய தேவன் இல்லாதவங்க இருக்கிறது போல அழைக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அதனால இந்த ஃபெய்த் நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும் வேண்டிய அவசியமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில் ஆண்டோடைய அனுமதி இல்லாத ஒண்ணுமே நடக்காது. நீங்க ஆண்டோடைய பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா, நான் சொல்ல பாருங்க, ஒரு ஆண்டோடைய அனுமதியில நம்ம லைஃப்ல ஒண்ணு நடக்காது. ஏன்னா ஒரு சமயத்தில் படிக்கிறோம், 2 சாமுவேல் 16 சீமை என்ற ஒரு மனுஷன் தாவீது என்ன பண்ணுவாங்க, தூசிச்சுட்டே வருவாரு. அப்போ தாவீது கூட இருக்கிறவங்களும் கோபம் வரும். அப்போ தாவீது கூட என்ன சொல்லுவாரு, அந்த செத்த நாயை அடிக்கிறது போல என்ன பண்றேன், போயிட்டு அடிச்சுட்டு வர ராஜாவை, அவனை போட்டு தள்ளிட்டு வந்துடுறேன்றாரு. அப்போதான் தாவீது சொல்றாரு, இல்லப்பா கர்த்தர் அதை என்ன பண்ணிருக்காரு, அனுமதிச்சிருக்கிறான்றாரு. பாருங்க, ஒருத்தன் பேசுறான், தாவீதுக்குள்ள ஒரு ஃபெய்த்ல நம்மளுக்கு விரோதமா ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா
இதை யார் அனுமதிக்கணும்? ஆண்டவர் அனுமதிக்கணும். ஆண்டவர் அனுமதிக்கல அப்படின்னா நம்ம குடும்பத்துல கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பேச விட மாட்டார். அப்ப ஆண்டவர் சுத்தத்தில் அனுமதிப்பார் இல்ல, அனுமதிக்கிறார். ஏன்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒன்றா இருக்கு. ஆண்டோடைய அனுமதியில நம்ம லைஃப்ல ஒண்ணு நடக்காதுமா. நீ என்ன பாதையில போனாலும் இது ஆண்டவர் அனுமதி. நீங்க உண்மையாவே ஆண்டவரை நீங்க நேசிக்கிற ஒரு மகனா மகளா இருப்பீங்கனாக்கா நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் அனுமதி இல்லாத ஒரு சின்ன ஒரு காரியம், ஒருவேளை உங்களுக்கு அடிக்க கூட ஒருத்தன் கையை ஓங்கலாம். ஒரு சம்பவத்துல இருக்கு, 1 ராஜாக்கள் 13ல ஒரு ராஜா வந்து அவனை புடின்னு சொல்லி என்ன பண்ணுவாருனாக்கா அந்த கையை உயர்த்துவார். ஒரு தீர்க்கதரிசியை அவர் கை அப்படியே மறுத்து போய் நின்றுமா தெரியுமா? அவனை புடி அடிக்க கூட சொல்ல, அடிக்க கூட இல்லை, அவனை புடின்னு சொன்னதுக்கு இந்த கை அப்படியே வீசின பாருங்க. திரும்ப அவர் வந்து தான் ஜெபம் பண்ணி இந்த கை என்ன பண்றாரு, சரி பண்றாரு. இதுதான் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் சும்மா சாதாரணமானவர் இல்லை, நம்ம ஆராதிக்கிற தேவன் சும்மா சாதாரணமானவர் இல்லை. ஆண்டோட சித்தம் இருந்தா தான் நம்ம மேல ஒருத்தன் கையை வைக்க முடியும். இல்லைன்னா உயர்த்தின கையை கூட என்ன பண்ண முடியாது, அவன் இறக்கவே முடியவே முடியாது. அதாவது நம்ம ஆண்டவர் மேல அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்தை நம்ம இந்த உலகத்துல பார்க்கணுமே. நீங்க ஏசப்பா கூட பாருங்க, பிலாத்து இயேசு நோக்கி திரும்ப கேட்பாரு, எப்பா நீ என்கிட்ட ஒண்ணுமே பேசுறது இல்லையா? உன்னை விடுதலையாக்கவே எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இயேசு சொல்வாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய எனக்கு உன் மேல ஒரு அதிகாரம் உண்டு. இதுதான் மாஃபை, இதுதான் ஜீசஸ் பண்ணல. பரத்திலிருந்து கொடுக்கப்படணும் ஆண்டோட பிள்ளைக்கு இல்ல. இவர் சொன்னாரு, எனக்கு அதிகாரம் இருக்கு, உன்னை விடுதலையாக்க அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையும் அதிகாரம் உண்டு. இயேசு சொன்னாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உனக்கு என் மேல ஒரு சின்ன அதிகாரம் கூட இல்லை. இதுதான் அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அதுதான். ஆண்டவருடைய அனுமதி இல்லாத நம்ம லைஃப்ல ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. அதான் பைபிள் சொல்லு, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு. அந்த ஆண்டவரை நம்புற ஒரு காரியத்துல ஒரு இடைவெளியே நம்ம லைஃப்ல இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எசேக்கியா தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னாடி எல்லாம் அவனுக்கு பின்னாடி ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அந்த எசேக்கியாலாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதுதான் நம்ம செய்யணும். நீங்க அந்த ஃபெய்த்தை உலக மக்கள் பார்க்கணும். இதுதான் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறது இல்லை. வெளிச்சத்தின பிரகாசிக்கிறதுன்னா ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை பார்க்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூடி இந்த ஜனங்கள் பார்த்தாங்களா? எதை பார்த்தாங்கனாக்கா இந்த தலைமை கருகாமல் இருந்ததை பார்த்தாங்கன்னா. தலைமை எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃபெய்த்தை தான் குறிக்குது, நம்மளுடைய தைரியத்தை, விசுவாசத்தை குறிக்குது. எனக்கு அந்த விசுவாச ஓட்டத்துல நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம்ல. எப்படி ரொம்ப அருமையா இருக்கும். 12 அதிகாரத்தில் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையாக ஓடணும். பாருங்க, நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் இருக்கு பார்த்தீங்களா? எத்தனை பாவம்? நம்ம நிறைய பாவம் சொல்லலாம், நம்ம சுற்றி நிறைய நெருங்கி. ஆனா உண்மையாவே நம்ம ஓட்டத்துல ரொம்ப அருகில வரக்கூடிய பாவம் எது சொல்ல முடியுமா? என்ன பாவம் சொல்லுங்க? நம்ம ஓடுறோம், எல்லாரும் கிறிஸ்துவ ஓட்டத்துல இருக்கிறோம். நம்ம ஓட்டத்துல பைபிள் சொல்லுது, நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு நம்ம அவிசுவாசம். வெரி குட். ஏன்னா நம்ம ஓட்டத்துல ரொம்ப நெருங்கி இருக்கிறது எதுனாக்கா இந்த அவிசுவாசம் தான். நீங்க பாருங்க, ஒரு அக்கினியில போனீங்கன்னா, இப்ப நான் அக்கினியில போறேன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் எது டச் ஆகும் சொல்லுங்க? டக்குன்னு கருகக்கூடியது இந்த முடியில். இந்த முடியை தொட்ட பிறகுதான் என் சரீரத்தை தொட முடியும். புரியுதுங்களா? அப்போ ஒரு அக்கினிக்குள்ள நீங்க போகும் பொழுது எது ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகும் அப்படின்னா விசுவாசம் தான். நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நம்ம உதறி தள்ளணும். அதுல முக்கியமானது எனக்கு அந்த அவிசுவாசம். அதான் எபிரேயர்ல 3:12 சொல்லப்பட்டிருக்கு, அவிசுவாசமாகிய பொல்லாத இருதயம். அந்த வசனத்தை படிச்சுக்கலாமா? எபிரேயர் 3:12 ரொம்ப அருமையான ஒரு வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தது. ஜீவனுள்ள தேவனுடைய பிரிக்கிறது அப்படின்னாக்கா இந்த அவிசுவாசமே. இந்த அவிசுவாசம் அந்த வாழ்க்கையில உங்களை விட்டு கடந்து ஒரு சின்ன ஒரு இயேசு நேரத்தை சொல்றல, ஒரு உடைக்காக என்ன பண்றாங்கனாக்கா கவலைப்படும் பொழுது அற்ப விசுவாசிகள் என்ற
உணவுக்காக அவங்க கவலைப்படுறப்ப கூட சொல்றாரு அற்ப விசுவாசிகள் என்றார். இல்லை, ஒவ்வொரு முறையும் ஒரு பிசாசத்தை வந்த போறவோ இப்பெல்லாம் அற்ப விசுவாசிகள். இந்த அற்ப விசுவாசம் நம்ம வாழ்க்கையில காணப்படவே கூடாது. ஆமென். ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது நம்ம ஃபெய்த்தா இருப்போம். இதுதான் உலக மக்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு புக்கில் படிச்சிருந்தேன், சிமிர்னா பட்டணம்னு சொல்லிட்டு இயேசுவோட இருந்த அந்த யோவான் மார்பில் சாஞ்சிருந்த பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் சிமிர்னா பட்டணம் போலிகார்ப் என்ற ஒரு தேவ மனுஷன். அவர் கிட்டத்தட்ட 86 ஆண்டு அவர் தேவனோட என்ன பண்ணாங்க, சஞ்சரிச்சாங்க. வயதான காலத்தில் அவர் இரவுல தூங்கும் பொழுது சின்ன சொப்பனம் பார்க்குறாரு. அந்த சொப்பனத்தில் அவர் தலைக்காணி வந்து என்ன பண்ணாங்க, தீயில எரியிற மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்துறாரு. பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு, வயசான மனுஷன். தெரிஞ்ச உடனே சரி ஓகே, ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது, ஆண்டவர் வெளிப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நினைக்கிறேன். உடனே அந்த ரோம போஸ்டர்கள் வந்து அவர் பிடிக்க வந்தாங்க. பிடிக்க வந்த பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வயசான மனுஷன் அவங்களே பிடிக்க வந்தா, இந்த வயசான மனுஷனை போயிட்டு பிடிக்க நம்மள அமைச்சார் ராஜா அப்படின்னு வந்த அத்தனை பேரையும் அந்த பாலிகார்ப் அந்த தேவ மனுஷன் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, அவங்கள உபசரிச்சாராம். அவங்களுக்கு வேண்டிய தண்ணியோ ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்ட கேட்டாராம், எனக்கு ஒரு 1 hour மட்டும் டைம் தரீங்களா, நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், சின்ன ஜோம் கிட்ட வந்துடுறேன். அந்த 1 hour டைம் கொடுத்த உடனே போயிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறான். என்னை பிடிக்க வந்தவங்கலேருந்து இது வரைக்கும் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பேரையும் சொல்லி சொல்லி அந்த மனுஷன் என்ன பண்ணானாக்கா ஆண்டவரை துதிக்கிறான் 1 hour. அப்போ பிடிக்க வந்த இந்த போர் சேவரில் என்னடா இந்த மனுஷன் எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு, இவரை போய் பிடிக்க வந்துட்டோமே அப்படின்றான். உபசரிச்சு கடைசியாக போலான்னு பொழுது அந்த ரோம போர் சேவர்கள் மத்தியில் அவங்க போரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அந்த காலத்தில் வந்து சிங்கத்துக்கு இறையா போடுவாங்க, கட்டி போட்டு கொளுத்துவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மனுஷன் போய் நிற்கிறாராம். போய் நிற்கும் பொழுது அந்த ராஜா சொல்கிறாராம், நீ நல்லவனு எனக்கு தெரியும், நான் உன்னை விட்டுறேன், ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய், நீ இயேசுவை மட்டும் என்ன பண்ணி நீ மறுதளிச்சு. இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ பாட்டு என்ன பண்ணலாம், போயிடலான்றாராம். நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவோம், அவன் சுட்டுறேன், கண்ணை வச்சுக்கிறேன், ஏசு வானா இப்படி சொல்லிட்டு போயினா அப்புறமா மன்னிப்பு கேட்டுக்கலாம்ல, அப்படிலாம் ஏதாச்சும் யோசனை வரும். ஆனால் பாருங்க, இந்த மனுஷன் ஆண்டவருக்காக சொல்றான், இத்தனை ஆண்டவர் என்ன அருமையாக நடத்திருக்கிறாரு, அவரை நான் எப்படி மறுதளிப்பேன், என்னால் என்ன பண்ண முடியாது, முடியவே முடியாது அப்படின்னு நான் சொல்றானா. உடனே சொன்னாங்களா, இவன் அக்னியில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த அக்னியை கண்டு என்ன பண்ணல, நான் பயப்படல. ஏன்னா இந்த அக்னி எரியும், அப்புறம் அணைஞ்சிடும், கொஞ்ச நேரம் தான் எரியும். ஆனால் துன்மார்க்கருக்காக கடவுள் வச்ச ஒரு அக்னி இருக்கு, நரக அக்னி. அது வந்து எப்பவுமே அணையாது. அது உங்களுக்கு தெரியல, இந்த அக்னியை பத்தி எனக்கு தெரியன்றாராம். புரியுதுங்களா? அவன் சொல்றான் அக்னியில போட்டுறான், இந்த அக்னி அணைஞ்சு எனக்கு தெரியும். ஆனா ஒரு அக்னி இருக்கு, துன்மார்க்கருக்காக ஒரு அக்னி இருக்கு, அந்த அக்னி அணையவே அணையாது, அது உங்களுக்கு தெரியல அப்படின்றான். அந்த வயசான மனுஷன் ஆண்டவருக்காக மறிக்கிறதுக்கு அவ்வளவு தைரியமா இருக்கான். அப்போ எல்லாரும் அவங்க பாக்குறாங்களாம், ஒரு சுத்து வட்டாரத்தில் எல்லாருமே அவரை பாக்குறப்போ சரி இவரை கொளுத்திடலாம்னு நினைக்கிறப்போ நீங்க நம்ப மாட்டேன், அவர் கொளுத்தவே முடியலையா, அவரை கொளுத்தவே முடியல, ஃபயர் பிடிக்கவே இல்லையா. ஏன்னா அக்கினி உள்ள இருக்கிறப்போ ஒரு சில ஃபயர்லாம் பிடிக்கல. இந்த சாத்ராக் மேஷாக் ஆண்டவர் மேல ஒரு ஃபயர் இருந்ததுல, ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்ததுல, ஃபயர் பிடிக்கலையா. அதனால என்ன பண்ணாங்க, ஈட்டி வச்சு என்ன பண்ணாங்க, குத்தி சாங்கடிச்சான். சாங்கடிச்ச பிறகுதான் அவர் என்ன பண்ணானாக்கா எரிக்கிறான். ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த சிமர்னா பட்டணத்துல ஒரு வயதான ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக அப்படி என்ன இருக்கும், ஆண்டவருடைய அன்பை நான் மறுதளிக்க மாட்டேன். ஏன்னா இந்த கடைசி நாட்டில் நம்ம வாழ்றோம், நம்ம இனி வரப்போற காலங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம கண்ணை மூடிட்டா மறு நிமிஷம் பரலோகத்துக்கு தான். எந்த மரணத்தை கண்டு நம்ம பயப்படவே கூடாது. எந்த நம்மளுக்கு குத்தினாலும் பரவாயில்ல. ஏன்னா ஈஸ்வர தான் சொன்னாரு, மாம்சத்தை அழிக்க வந்தவருக்கு நீங்க பயப்படவே கூடாதுங்க, ஆவியையும் ஆத்துமாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்படும். இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்னோட வாழ்க்கையில தான் பார்க்கணும்ல, அவங்க ஆண்டவர் நம்பினாங்களா இல்லையா. இந்த அக்கினிக்கு தப்பு வைக்க என் தேவன் வல்லவரா இருக்கிறார், ஒருவேளை இந்த அக்கினிக்கு தப்பு வைக்காம போனாலும் பரவாயில்லன்னா. இதுதான் விசுவாசம். விசுவாசம் நம்ம நினைக்கிறோம் ஒரு பகுதியில் ஆண்டவர் கொடுப்பார் விசுவாசம் தான். ஆனா அது உண்மையான விசுவாசமே இல்லை, அது பூரணமான விசுவாசமே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் கொடுக்காம இருந்தாலும், ஆண்டவர் தப்பு வைக்காம போனாலும் ஆண்டவர் நான் விட மாட்டேன் பத்தியா, அதுதான் உண்மையான விசுவாசம். இன்னைக்கு பெற்றுக்கொண்டுதான் விசுவாசம் நினைக்கிறாங்க, அது விசுவாசமே இல்லை. ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்கா கட்டியும்
ஆண்டவர் என் லைஃப்ல இருந்து ஆண்டவர் நான் நம்புறதை விட மாட்டேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் தான் நீங்க உலக மக்கள் நம்ம கிட்ட பார்க்கணும். நீங்க அது அந்த வெளிச்சத்தை நம்ம இந்த உலகத்துல பிரகாசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். இது அதுதான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில அவரையே நம்பி இந்த ராஜாவுடைய கட்டளையை தள்ளினது போல நீங்க நம்ம தள்ளணும். ஆமென். அது இந்த உலக மக்கள் பார்க்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தாங்க. தேசாதிபதிகள், அதிகாரிகள், ராஜாக்கள், மந்திரிமார்கள் எப்படி கூடி வந்து கண்டார்களோ இந்த உலக மக்கள் அந்த விசுவாசத்தை பார்க்கணும். எனக்கு இது சொல்லும்போது ஞாபகம் வருது. இதே ஹைதராபாத்ல தான் எங்கள் மகேஷ் அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவங்க சமையல் செய்கிறப்போ எங்கள் டீமுக்காக சமையல் செஞ்சாங்க. அப்போ கேஸ் வந்து ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எச்சில் வந்து ஃபயர் ஆயிடுச்சு. அப்போ வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. அது எரியுது, அணைக்க முடியல. ரோட்டில் நின்று ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபயர் சர்வீஸ் வண்டியே வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்தில் வீடு இடிஞ்சு கீழே உள்ள போகுது. எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவர் மட்டும் என்ன பண்ணிட்டாருனாக்கா இந்த கரங்களை உயர்த்தி ரோட்டில் ஷேக்கே ஆவலையும் அவர் பாட்டு கரங்களை உயர்த்தி அவர் பாட்டு ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்ணிடுறாரு. அது முடிஞ்ச பிறகு நான் போய் பார்த்தேன். நான் பேசுகிறேன். கண்டிப்பாக அது வெடிய வேண்டியது வெடியவே இல்லை. ஏன்னா அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு காரியம் சொன்னாங்க. எல்லாருமே ஏதோ நடக்க போன்னு சொல்லி பதட்டத்தில் எல்லாரும் என்னன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு மனுஷன் மட்டும் கையை உயர்த்தி அவர் பாட்டு வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணியிருந்தாரு. இந்த மனுஷனால தான் இது வெடியாகவும் போச்சு. கண்டிப்பாக வெடிய வேண்டியது கேஸு. அந்த வீடை இடிஞ்சு ஒழுங்கும். அப்போது அந்த பெயிட்டை பார்த்தாங்கல்ல அந்த மக்கள், நான் சொல்ல அந்த சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே சொன்னாங்க, இந்த மனுஷனை விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படி இருக்குல்ல. இந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா பட இது பண்ணணும். ஆனால் விசுவாசம் உள்ளவன் பார்த்தா அவர் சீட்டில் பதற மாட்டான். ஆண்டவர் பார்த்துருவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு செய்வார். அதுதான் விசுவாசம். உண்மையான விசுவாசம் பதறவே பதறாது. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட வாழ்க்கையில தான் பார்க்குறோம். அந்த அக்கினி சொல்லிட்டு அவங்க பதறவே இல்லை. தைரியமாக போனாங்க, தைரியமாக பேஸ் பண்ணாங்க. நீ அந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு வேணும். ஆமென். அந்த விசுவாசத்தால் ஆண்டவர் ஏன்னா நம்ம பேஸ் பண்ணக்கூடிய நிறைய அக்கினி சோழ பாதைகள் இருக்கு. அந்த விசுவாசத்தை இந்த உலக மக்கள் பார்க்கணும். அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தது போல இந்த தலைமை கருகாமல் இருந்ததை அந்த மக்கள் பார்த்தது போல நீங்கள் அந்த அன்பை பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஏன்னா விசுவாசம் இந்த நூற்றுக்கு அதிபதி லைஃப்ல பார்க்கணும்ல. இப்போ இயேசு திரும்பி பார்த்து சொல்றாருல்ல, எப்பா இஸ்ரவேலுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைன்றார். அப்போ பார்க்கணும் இல்லை, ஆண்டவரே பார்க்கணும் விரும்புகிறார். உலக மக்களுக்கே நம்ம இந்த விசுவாசத்தை அந்த பெய்தை கொடுக்கணும். மூன்றாவதாக சொல்லப்பட்ட சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். அவர் தலைமை கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் இருந்ததை அவங்க பார்த்தாங்க. அதாவது சால்வனா என்ன அப்படின்னாக்கா, ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, 59வது வசனம், 59 அதிகாரம் 17 வசனம். சாரி, ஏசாயா 59:17. நான் சொல்லிடுறேன் டைம்ல. அவர் நீதியை சரி கட்டின வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்திருந்தாராம். அதில் படிக்க முடியும். படிச்சிருக்கீங்களா? எடுத்தா படிச்சுங்க. அவர் நீதியை மார்க்கமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்திக் கொண்டார். வைராக்கியத்தை சால்வையாக போர்த்தி. அதாவது மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்காக்கா, உறுதியான அன்பை அவர் என்ன பண்ணாங்கக்கா சால்வையாக போர்த்திருந்தாங்க. அந்த மொழிபெயர்ப்பு பைபிள் ஒன்று இருக்கு, அது சொல்லப்பட்டு பரிசுத்த பைபிள் இருக்கு. அது என்ன பண்ணால் உறுதியான அன்பை அவர் தரித்துக்கணும். ஏன்னாக்கா ஜீசஸ் இந்த பூமியில இறங்கி வரும் பொழுது அவர் சொல்லப்பட்டிருக்கு, நீதியை சரிக்கும் வஸ்திரங்களை அவர் உடுப்பாக உடுத்திருந்தார். அது போல வைராக்கியத்தை சால்வையாக போர்த்திருந்தாருனாக்கா இந்த உறுதியான அன்பு. அவர் இந்த பூமியில வருவார்னு தெரியும். இந்த பூமியில கண்டிப்பா இயேசு வந்து என்ன பண்ண போறாங்க, புறக்கணிக்க போறாங்க, துக்கப்படுத்த போறாங்க, அநேக பாடுகளுக்குள்ள அனுப்ப போறாங்க. இது எல்லாமே நடக்கும் தெரியும். ஆனா இயேசு உறுதியான அன்பு அவர் தரிச்சிருந்தார். ஆமென். உறுதியான அன்பு இதுதாங்க. இன்னைக்கு நம்ம அக்கினியில நம்ம நடக்கும் பொழுது, ஒரு சில பிரச்சனை கூட நடக்கும் பொழுது இந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். ஆமென். ஆண்டவர் அந்த ஃபயர் நம்ம உள்ளத்துல எரியணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஃபயர் எரியணும். அந்த ஃபயர் எத்தனை பேர் புரியுது? ஆக்சுவலாக சொல்றது கொஞ்சம் டீப்பாக தான் பேசுனேன். ஆனால் ஆண்டவர் புரிய வைப்பார் நினைக்கிறேன். நிச்சயமா அந்த சால்வைகள் சேதப்படாமல் இருந்ததை அநேக ஜனங்கள் கூடி வந்து பார்த்தது போல நீங்க உலக மக்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா அந்த அன்பை பார்க்கணுமா. இந்த வைராக்கியத்தின் சால் இயேசு இந்த உலகத்துல அப்படி அன்பை வெளிப்படுத்தினாரா இல்லையா? அவர் சொன்னார் சீஷர்ல, நான் எப்படி உங்களை நேசிச்சனோ அது போல நீங்க நேசிங்கப்பா. அவர் கடைசி வரைக்கும் பார்த்தா சிலுவையில போற வரைக்கும்
அவர் தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்திட்டே இருந்தார். ரொம்ப அருமையான வசனம் இருக்கும் யோவான்ல 13 தமிழத்தில் அன்பு வைத்தபடியே அவர் முடிவு பறிந்து அன்பு வைத்தார். அதாவது உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிஞ்சிட்டாரு. நான் இந்த பூமியை விட்டு போக போறேன். அடுத்த வருஷம் ரொம்ப அருமையா இருக்கு. தம்மிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பறிந்து அன்பு வைத்தார். அப்போ ஆரம்பத்துல எப்படி சீசன்ல நேசிச்சாரோ அப்படிதான் இயேசு நேசிச்சார். அந்த அன்பு குறையவே இல்லை. இன்னைக்கு நம்ம அன்பெல்லாம் டெம்பரேச்சர் மாதிரி ஏறும் இல்லைங்க. ஒரு நிலையான ஒரு அன்பு நம்ம லைஃப்ல வேணும். அந்த உறுதியான அன்பு நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலும் எத்தனை குத்து வாங்கினாலும் அவனை நேசிப்பேன் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்துறீங்களா? எத்தனையோ தீர்மானத்தை எடுக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு தீர்மானமா இயேசு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கலாம். வைராக்கியத்தை ஒரு சாலையை போட்டு என்னக்கா, இந்த பூமியில நான் போகும்பொழுது என்னை கண்டிப்பா புறக்கணிச்சு எச்சல் துப்பி அடிச்சு என்னை காயப்படுத்தி என்னை நாசப்படுத்த போறான்னு தெரியும். ஆனாலும் இந்த வைராக்கியத்தை சாலைய உறுதியான அன்பு, நீங்க அந்த அன்பை தான் நம்ம தரித்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவன் நான் சத்துருக்களை நம்ம சிநேகிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்ல. அந்த சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் எவ்வளோ காலத்தை ஆண்டவர் சொல்கிறார்ல. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் செய்யணும். அதுதான் அந்த உலகத்தில் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு கூட என்ன பண்ணனா அவர் நன்மை செஞ்சார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். நம்ம ஜெபிக்கிறோமா யோசிச்சு பார்ப்போம். நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கலாம் என்ன பண்ண மாட்டோம், ஜபத்தை நம்ம ஸ்டார்ட் விட்டுறோம்ல. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு யார் பிடிக்கலையும் அவங்களுக்கு ஜெபம் பண்ணு. அது ஒரு பெரிய சைன் தெரியுமா? உண்மையாகவே தேவ அன்பால் ஒரு தேவ பிள்ளை நிரப்பப்பட்டிருக்காங்க. என்ன சைன்னா, அவங்களுக்கு விரோதமாக பண்ணால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். இயேசு சிலுவையில் அதனை பண்ணார். பிதாவே இவங்க செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்க. அவங்க அறிஞ்சுதான் செய்கிறாங்க. ஆனால் அவர் பார்வை உண்மையாக ஒரு பக்கம் அறிஞ்சு செய்கிறாங்க, ஒரு பக்கம் அறியாமல் செய்கிறாங்க. அந்த ஜெபம் நிச்சயமாகவே தேவ அன்பால நம்ம நிரப்பப்பட்டிருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். நீங்க என்ன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையில அதுதான் இருக்கு. ஏன் நீங்க அவங்க வந்து அக்கினியில போகும்போது வேகாம இருந்தாங்கன்னா அவங்க தேவ அன்பால் அவங்க நிரப்பப்பட்டிருந்தாங்க. இந்த ஆரம்பத்திலே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஏற்கனவே பார்க்குறோம், அந்த ராஜா வந்து ஒரு இடத்துல வந்து சொப்பனத்தை பார்த்துன்னு சொல்றப்போ அப்போ ஒரு கட்டிலே போட்டுறாரு. எல்லாரும் என்ன பண்ணுங்க, போட்டு தெரியலுங்க, இந்த பதில் தெரியல அப்படின்ற வேலையில தானியலுக்கு ஒரு சம்பவம் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க, 2ஆம் அதிகாரத்திலாம் படிக்க முடியும். தானியல் வந்து பாபிலோன் அந்த வருஷத்தை படிச்சிருக்காங்க. 2ஆம் அதிகாரம் 24 படிக்க முடியுமா? அப்பதான் புரியும் சொல்லலாம். 2:24 தானியல். பின்பு தானியல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட அரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும் அழிக்க எங்க ஓடுறான் அப்படின்னா, தானியலுக்கு ஒரு வெளிப்பாடு வந்த பிறகு ராஜா கிட்ட போல எங்க ஓடுறனா, ராஜா யாரை போட்டதல்ல சொன்னாரோ அந்த மனுஷனை போய் தானியல் சொல்றாரு, இந்த பாபிலோன் ஞானிகளை அழிக்காது. ஏன்னா அந்த அன்புவான். தானியலுக்கு வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்குலாம் அவங்க யாருமே நன்மை செய்யல. அவங்க மேல பொறாம தான் இருந்தாங்க. அவங்க மேல எப்படியாச்சும் குற்றம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இப்படிதான் அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனா அவங்கள யாரும் இவங்க நேசித்தாங்க. அவங்க அதான் உறுதியான ஒரு அன்பு. நான் சொல்றேன், இந்த உறுதியான அன்பை நம்ம தரித்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஒரு அக்கினியில் நம்ம நடக்கும் பொழுது நம்ம வேகமான, இயேசு சொன்னார்ல, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய சீஷர்னு சொல்லுவாங்க. ஆமென். நீங்க நம்ம அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொழுதுதான் மற்றவங்க பார்த்து நம்ம தேவனுடைய சீஷர்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த அன்பை வெளிப்படுத்துங்க. இந்த உலகத்துக்கு நம்ம விசுவாசத்தை காண்பிக்கணும். இந்த சரீரை சுத்தரிக்காம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதை இந்த உலகம் பார்க்கணும். அதே போல நம்முடைய அன்பை இந்த உலகம் பார்க்கணும். எப்படி இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் கூடி வந்து பார்த்தாங்களோ அந்த அன்பை இந்த உலக மக்கள் பார்க்கணும். ஆமென். ஒருவேளை நம்ம நேசிக்கிற ஆட்கள் வந்து நம்ம நன்மை செஞ்சும் அவங்க ஒருவேளை மனம் திரும்பாம போகலாம் இல்லை, நம்ம நன்மை தான் செய்வோம், நம்ம நேசிப்போம், ஆனால் அவங்க மனம் திரும்பாம கூட போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும், நம்ம உள்ளத்துல தேவ அன்பை நம்ம அனுபவிக்கிறதா இருப்போம். நம்ம உள்ளத்துல தேவ அன்பை நம்ம அனுபவிக்கிறதா இருப்போம். நம்ம கிருபையில வளர்களா இருப்போம். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு 1 சாமுவேல் 18:29. சவுல் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் தாவீதுக்கு சத்துருவாவே இருந்தான். உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் சவுல் என்ன பண்ணாங்க, தாவீது சத்துரு தான் இருந்தான். ஆனா தாவீது
தேவ அன்பை டேஸ்ட் பண்ணுற ஒரு மனுஷனாக இருந்தார். காரணம் என்னக்கா, தாவீது நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். தாவீது சவுலை நேசிச்சார்ல, சவுல் நேசிச்சார்ல. அதான் சொல்கிறேன், நீங்கள் நேசிங்க, நீங்கள் அன்பு கூறுங்க. ஒருவேளை அவங்க மனத்தில் அவங்கள போட்டோம், ஆனால் நீங்கள் தேவ அன்பை நீங்கள் ருசிக்கிறவர்களாக இருப்பீங்க. தாவீதை போல கிருபை மேலே கிருபை பெற்று நம்ம வளர்ந்து பெரியவர்களாக இருப்போம். ஆமென். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் இங்கே பேசும்படியா ஆண்டவர் லீட் பண்ண. இந்த 3 காரியத்தை ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் பேசிட்டு இருக்காரு ஆண்டவர் எனக்கு இன்னமும் மைண்டில் அவர் பதிய வச்சுருக்காரு. ஏன்னா இந்த ஒரு சில பிரச்சனையில் போகும்பொழுது ஏன்னா ஆண்டவர் எனக்கு அதிகமாக ஞாபகப்படுத்துறது 3 காரியம் தான். நீ உன் சரீரத்தை பார்த்துக்கோ, உன் சரீரத்தை பார்த்துக்கோ. 4 பேர் உன்னை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. சரீரத்தில் அந்த அக்கினி பேலன்ஸ் செய்யாமல் இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். அக்கினி பேலன்ஸ் செய்யறதை நீ பார்க்கக்கூடாது, மற்றவங்க பார்க்கக்கூடாது. அதே சமயம் இந்த விசுவாசத்தை நீ விட்டுறாத, நீ நம்புறதை தான் மற்றவங்க பார்க்கணும். அதே போல் அன்பை விட்டுறாத. இந்த அக்கினியில் நம்ம போகும் பொழுது இந்த 3 மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், அவங்க வெளியே வரும்போது பைபிள் சொல்லுது, அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமல் இருக்கிறத கண்டாரலாம். அக்கினியின் மனம்னா என்னன்னாக்கா, உள்ள வெளியே வராங்க, இந்த அக்கினியின் மனம் வீசவே இல்லை. அப்போ அந்த அக்கினியின் மனம் வீசலை அப்படின்னா என்ன மனம் வீசிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் 1-2 குழந்தையில் ஒரு வசனம் இருக்கு, 2:14, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துன்னு பவுல் சொல்றாரு. அவரை என்னங்க இங்கே தான் நடக்குது. அந்த அக்கினியில போகும் பொழுது அவங்க வெளியே வரும்பொழுது அவரை அறிகிற அறிவின் வாசனையை அவங்க வெளிப்பட்டாங்க. நம்ம அக்கினியில போயிட்டோம் அப்படின்னா வெளியே வரும் பொழுது இதுதான் இருக்கணும். ஆமென். அவரை நம்மளை பார்க்கும் பொழுது அவரை அறிகிற அறிவின் வாசனை தான் வெளியே வரணும். வாசனை தான் வெளியே வரணும். நான் ஒரு ஆயில் கம்பெனியில் இருந்தால் அந்த ஆயில் கம்பெனி வாசனை தானே வரும் இல்லை? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த ஹாஸ்பிட்டல் வாசனையோட தான் வெளியே வரும். நம்ம எங்கே போனாலும் இப்போ ஒரு அக்கினியில் போகப்போ அக்கினி வாசனை வரணும். ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது அந்த அக்கினி வாசனையே வரலையா. அப்போ என்ன வாசனை வந்தது அப்படின்னா அவர் அறிகிற அறிவு வாசனை வெளிப்பட்டு. அதான் நேபுகாத்நேசர் சொல்கிறாரு, அவர் உன்னதமான தேவனுடைய தாசர்களே அப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அறிகிற அறிவு வாசனை வெளிப்பட்டது போல நிச்சயமாகவே ஆண்டவர் அதான் நம்ம கிட்ட விரும்புகிறேன். ஆமென். நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம், நான் தான் உலகத்துக்கு வெளிச்சம். அவர் தான் உலகத்துக்கு அவரும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நம்ம உள்வாங்கி இந்த உலகத்தில் பிரகாசிக்கணும். எப்படின்னா பரிசுத்தமாக வாழும் பொழுது, ஆமென், ஆண்டவர்களை நம்பிக்கையாக வாழும் பொழுது, அன்பாக வாழும் பொழுது, இந்த பிரச்சனை இந்த சந்தோஷமாக இருக்கிறப்போ நம்ம சந்தோஷமாக இருப்போம்ல. ஆனால் ஒரு பிரச்சனையில் போகும் பொழுது தான் நம்ம யாரும் தெரியல. ஒரு பால் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா சூடு போனால் தான் தெரியல, பட்டு பட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடல. அது போல் ஒரு பிரச்சனையில் போகும், ஒரு பயல் ஒரு அக்கினியில் போகும் பொழுது தான் நம்ம நிறைய காரியத்தை என்ன பண்ண முடியும், நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் நான் என்ன தெரில, ஆண்டவர் பேசும்படியாக லீட் பண்ணார். அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையில் போனால் ஒன்று மட்டும் இந்த 3 காரியத்தை பிடிச்சிக்கங்க. இந்த 3 காரியத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு உயர்வு உங்களுக்கு உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த அக்கினி சூழ நடந்து போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய உயர்வு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார், ஒரு லிஃப்ட் கொடுத்தார்ல. நீங்கள் படிக்கிட்ட நடந்து போகிற மாதிரி இருக்கலாம், எப்படி லிஃப்ட் பட்டன் அழுத்தினா எப்படி விசு மேலே போகிறோமோ அது போல் ஆண்டவர் உங்களை தூக்கிட்டு மேலே போயிடுவோம். இந்த அக்கினிக்குள்ளே நடந்து போகும்போது, பிரச்சனைக்குள்ளே போகும் பொழுது 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுமா. இந்த கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, தேங்க்யூ லார்ட். நம்மளை நாமளே கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். நம்ம இந்த அக்கினியின் மனம் முதலாவது இந்த சரீரத்தின் மேல் வீசாமல் இருக்கிறத பார்த்தாங்களாம். இந்த அக்கினி இந்த சரீரத்தை சேதப்படுத்த முடியல, தலைமை கருகாமல் இருந்தது ஜனங்க பார்த்தாங்க. இந்த சால்வை சேதப்படாமல் இருந்ததை பார்த்தாங்களாம். நீ இதை பார்க்கணும். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பாடலை பாடலாம். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால். தேங்க்யூ ஜீசஸ். எப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள்ள போனாலும், ஒரு பிரச்சனைக்குள்ள போனாலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். வல்லமை
ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லாக விரட்டிவிட்டேன். அவராவி எனக்குள்ளே அந்த பயனாவி அணுகுவதில்லை. அவராவி எனக்குள்ளே அந்த பயனாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே
ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இந்த நாளில் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அநேக நேரத்தில் நான் அக்கினி ஆண்டவரே எங்க வாய்களை பட்சிக்கிறதப்பா. எங்க கண்களுக்கு விரோதமாய் வருகிற சோதனையில சுட்டரிக்கப்படுகிறது ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, எங்க சனித்து உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுங்க. ரபரஷியா துரப ரிகபோட ரபோஷியா துரப தேவனி மிஹோர போதி ஹத்துரப. Thank you Jesus. உங்களுடைய அவிசுவாசத்தை அல்லவா நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஆண்டவரே, இந்த ஓட்டத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் நெருங்கி நிற்கிற பாவத்தில் ஆண்டவர் இந்த அவிசுவாசத்தை ஆண்டவர் நாங்கள் செய்கிற ஆண்டவரே, அவிசுவாசத்தை செய்கின்றப்பா. நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நடக்கிற ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நடக்கிற ஆண்டவரே. உங்களுடைய அனுமதி இல்லாத எங்க வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காத ஆண்டவரே, ஒன்றுமே நடக்காதப்பா. ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் அனுமதிக்கல, ஏதோ தவறு நடந்துச்சு அப்படிலாம் ஒரு சிலர் நினைச்சிருக்கீங்க. இல்ல இல்ல, ஆண்டவர் தான் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். பிரச்சனை கூட நடந்துக்கும். விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க, உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாத உங்க வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே நடக்காது. ஆண்டவர் அனுமதிச்சாதான், ஆண்டவர் அனுமதிக்கலன்னா நம்ம லைஃப்ல ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் உறுதியா பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், அவரையே நம்பி இருக்கிறபடினால் இப்படி பூர்ண சமாதானத்தோடு அவரை பாதுகாத்துக் கொள்வார். ஆண்டவர் உறுதியா பற்றி தேவ அன்பினால நிரப்பப்படும், தேவ அன்பினால நாம் நிரப்பப்படுவோம். அன்பினால் எங்கள் இருதயங்களை நிரப்பும் ஆண்டவர். அன்பற்றவர்களாய் நாங்கள் நடந்திருப்போமானா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய சீஷர்களாய் நாங்கள் இருக்கிறோம். மற்றவங்க ஆண்டவரே உங்களுடைய அன்பை, நாங்கள் நேசிக்கிற அன்பை மற்றவங்க பார்க்கணும் நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த யூனிட்டியை ஆண்டவரே அப்பா அந்த நேபுகாத்நேசர் பார்த்தாருங்கப்பா. உன்னதமான தேவனுடைய தாசர்கள் சொல்லி அழைக்கிறது போல எங்களை அழைக்கணும் ஆண்டவர். இப்படிப்பட்ட தேவ அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட்டார். கிருபை பெருகட்டும் ஐயா, கிருபை பெருகட்டும். அந்த ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க குடும்பத்துல என்ன சூழ்நிலையில, என்ன போராட்டத்துல, பிரச்சனையில போனாலும் ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு லிஃப்ட் கொடுத்தீங்கப்பா ஆண்டவரே. அக்கினி ஒன்று, அக்கினியான பாதை ஒன்று இருக்குமானா நிச்சயமாக ஒரு உயர்வு இருக்கு ஆண்டவரே, ஒரு லிஃப்ட் இருக்கு ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைங்க ஆண்டவரே எந்த சூழ்நிலை போனாலும் ஆண்டவரே இந்த இவர்களுக்கு கொடுத்த அந்த உயர்வு போல நிச்சயமாகவே ஆண்டவரே நீங்க உயர்த்ததான் போறீங்க ஆண்டவரே, நீங்க மகிமைப்படதான் போறீங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மூலியமாக, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலியமாக நீங்க மகிமைப்பட போறீங்க ஆண்டவரே. அவங்களை உயர்த்தி நீங்க அழகு பார்க்க போறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துறேன் ஐயா, உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். பெரிய காரியம் மத்தியில் இருக்கிற அங்கிள் ஜெய்சன் பாஸ்டன் சோமலி அல்லாண்டவரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, எங்களை இன்றைக்கு கூட்டி சேர்த்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த உதவிக்காக சோக்கம், கிருபைக்காக சோக்கம். அன்றைய நல்ல பாடல்களை பாட உதவி செய்வதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, நாம மகிமைப்பட்டதுக்காக நன்றி. அன்றைய நீர் எங்களோடு இன்றைக்கு இடைப்பற்றி நன்றாக தங்களை போதித்து கர்த்தாவே மகனை எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய நாங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்க வேண்டும், நாங்கள் எவ்வளோ அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பேசின வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. நாங்கள் கேட்கிறதுபடியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க.
பிதாவே நன்றி அப்பா. கூட இங்கே வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய வாழ்க்கையை ஆண்டவரே சொல்கிறோம். நீ சொன்ன வார்த்தையின்படி பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். எங்கள் எல்லா காரியத்திலும் மேன்மையாக எங்களுடைய பிள்ளைகளை வைத்து நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை காண வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதில் எங்களுக்குள் பெரியவராக இருக்கிறீர். உலகத்தில் உண்மை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீ ஒவ்வொருவருக்குள்ளும் பெரியவராக இருந்து அன்றைய சொல்கிறோம். அன்றைய இந்த உலகம் அன்றைய எங்கள் மூலியமாக அறிந்து கொள்ளுகிறது. பாஸ்டரை ஆசிரியங்க, குடும்பத்தை ஆசிரியங்க, புரிவதை எல்லாருடைய குடும்பங்களும் ஜனங்களை ஆசிரியங்க. நாமத்தின் நல்ல சமாதானத்தை தேவன் எல்லாருக்கும் சமாதானத்தை கட்டளையிடும். அதனாலே இந்த ஊழியர் மண்டலை தொடர்ந்து நடக்க சொல்வேன். இயேசு நாமத்தின் அடிசல் ஜெபிக்கிறோம். நல்லதுதான்.